இங்க டிஎஸ்பியோ ஹீரோயினை ஜெயிலில் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ ஹீரோயினுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்டு மாயா ஆல்டர் ஈகோ வெளில வந்து பேசுறா. நீ இது வரைக்கும் நடந்த கொலையை மட்டும் தான் பார்க்குற. அந்த பணக்கார வீட்டில் இன்னொரு கொலை விழப்போகுது. முடிஞ்சா நீ போய் தடுத்துக்கோ. என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே இவரும் பதறி போறாரு. டிஎஸ்பி அந்த பணக்காரங்கிட்ட பார்த்து பேசி இந்த வீட்டில் இன்னொரு கொலை நடக்க போகுது. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்குன்னு சொல்கிற சமயத்தில் நான் என்ன வேணா பார்த்துப்பேன். உங்கள் அப்பனை மாதிரி நீ ஆயிடாத. ஆல்ரெடி என் குடும்பத்தில் நிறைய பேர் செத்துட்டாங்க. நீயும் காரணமாயிருன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ எந்திரிச்சு நான் தண்ணி குடிக்க போறேன்னு சொல்லி போனவர் அந்த டைமில் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு டிஎஸ்பி அலறி போய் பார்த்தா அவர் செத்து போய் கிடக்குறாரு. பக்கத்துலேயே உங்கள் ஒய்ஃபு கையில் ஊசியோட நிற்கிறாங்க. நான் தான் அவனை கொலை பண்ணேன். இந்த கேவலமான வம்சாவளியை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இருந்தாலும் டிஎஸ்பிக்கு சந்தேகமாகவே இருக்குது. அந்த 3வது பையன் சேர்த்த அந்த தப்பான சொல்லி செய்கிற ஏரியாவில் போய் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, கடைசியாக நான் வந்து கீழே பெட்டுக்கு அடியில் இருக்கும்போது ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்லி. இவருக்கு சந்தேகமாகுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா வீட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ வந்து அந்த 3வது பையனை பார்க்க போனல, அப்போ அந்த விஷயத்த உனக்கு யார் சொன்னதுன்னு. இந்த வீட்டில் இருக்க நாத்தனாரோட புருஷன் தான் சொன்னான்னு உடனே எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமாக இருப்பான். அங்கே இருந்த ஒரு மோதிரமும் கிடைக்குது தப்பான தொழில் செய்கிற ஏரியாவில், அதுவும் அவனோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட நாத்தனார் புருஷனையும் கூப்பிட்டு அவன் கையில் பாலை தூக்கி போடுறாங்க. அவன் லெஃப்ட் ஹேண்ட்லையும் பிடிக்கிறான், ரைட் ஹேண்ட்லையும் பிடிக்கிறான். அப்போ நீ 2 ஹேண்ட் யூஸர் தான், நீ தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணமானோடனே அவனும் ஒத்துக்கிறான். எதுக்குடா இதெல்லாம் பண்ணணும் போது தான் அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், இந்த ஹீரோயினுக்கும் சரி ஹீரோயினோட நாத்தனாருக்கும் இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு டீச்சர் இருந்தார். அது எங்கள் அண்ணன் தான். இந்த நாத்தனார் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுனால அவர் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்தார். இந்த 3 அண்ணன்களும் சேர்ந்து என்ன பண்ணானுங்கன்னா வேணுனே இவர் மேலே ஏதாவது பழி போடணும்னு முடிவு பண்ணானுங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக ஹீரோயினும் அந்த நாத்தனார் கையில் காம்பாஸ் வச்சு குத்திருந்தா. ஒரு நாள் இவங்க 2 பேருக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் உருவி பூட்டிட்டானுங்க. எங்கள் அண்ணியும் வர வச்சு காமிச்ச உடனே எங்கள் அண்ணன் வந்து அசிங்கம் தாங்க முடியாமல் உள்ளே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு தான் வந்து உள்ள ஆல்டர் ஈகோ உருவாயிருச்சுன்னு சொல்கிறான். எங்கள் அண்ணன் இப்படி பண்ணவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தராக தனித்தனியாக போய் நான் கொன்னேன். இந்த பொண்ணை வச்சு தான் நான் சாக்காவை எல்லாத்தையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லி உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். கடைசியாக ஹீரோயினையும் கூப்பிட்டு போய் மண்ணல காப்பகத்தில் வச்சு சரி பண்ணி வெளியே வராங்க. கடைசியில் இந்த டிஎஸ்பியை ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த கதையும் முடியுது.